பாக்யலட்சுமிக்கு அரவிந்த் ஆண்டி என்ன இவ்ளோ வரவேற்பு கொடுக்கறாங்க. புள்ளைய காப்பாத்திட்டாங்கிற நன்றி உணர்வு இருக்கும் இல்லையா, அதனாலதான் கொஞ்சம் ஓவரா பண்றாங்கல்ல. இன்னும் என்ன பண்றாங்கன்னு பாப்போம். வெல்கம் பாக்யலட்சுமி, வாமா. ஹாய் பாக்யலட்சுமி, தேங்க் யூ so much for coming. ஹாய் மித்ரா சார். வந்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ் பாக்யலட்சுமி. ஐயோ என்ன சார் இதெல்லாம், உங்களை மாதிரி ஆளுங்க கூப்பிடுறதே பெரிய விஷயம். இப்படி ஒரு அழைப்பு கிடைக்கிறதுக்கு நான் தான் கொடுத்து வச்சிருக்கணும். கொடுத்து வச்சிருக்கிறது நீ இல்லம்மா, நாங்க தான். நீ மட்டும் மித்ரா பக்கத்துல இல்லாம இருந்திருந்தா மித்ரோட நிலைமை என்ன ஆயிருக்குமோ. நீ மட்டும் மித்ராவை காப்பாத்தாம இருந்திருந்தா மித்ரா எங்களுக்கு உயிரோட கிடைச்சிருக்கவே மாட்டா. அதிர்ஷ்டம் ஊர் ரூபத்துல மித்ராவோட டர்க்கிக்கு போயிருக்கு. ஊர் ரூபத்துல அந்த அதிர்ஷ்டம் என் புள்ளைய காப்பாத்திருக்கு. அது மட்டும் இல்லாம மித்ரா கை வரைக்கும் வந்த அவார்ட் கை நழுவி போகாம மித்ராக்கு கிடைச்சிருக்கு. இது எல்லாத்துக்கும் காரணம் நீதான். அதனாலதான் உனக்கு எவ்வளவு நன்றி சொன்னாலும் பத்தாதுமா. இதுக்கு முன்னாடி லட்சுமியை தலைமையில வச்சு கொண்டாடுவாங்க, இப்போ இந்த பாக்யலட்சுமியை கொண்டாடுறாங்க. இந்த பாராட்டெல்லாம் கேட்கும் போது என் பல்ஸ் ரேட் அதிகமாயிட்டே போகுது ஆண்டி. பால் மாதிரி பொங்கிக்கிட்டே போற பாக்யலட்சுமியோட பெருமைய எப்படி இறக்குறதுன்னு எனக்கு தெரியும். கொஞ்சம் பொறுமையாரு. ஐயோ இதுக்கு போய் எதுக்கு நன்றி எல்லாம் சொல்லிக்கிட்டு. அந்த டைம்ல என்னால என்ன முடிஞ்சதோ அதான் நான் செஞ்சேன். மித்ரா சாருக்கு அவார்ட் கிடைக்கிற மாதிரி பண்ணதே என்னோட பொறுப்புன்னு நினைச்சேன். அதே மாதிரி மித்ரா சாரோட உயிரை காப்பாத்துறது என்னோட கடமையா நினைச்சேன். இதுல நான் தனியா செஞ்சது எதுவுமே இல்ல மேடம். உன்னோட குணமும் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குமா. இவ்ளோ பண்ணியும் உன்னோட பெருமையை நீ சொல்லிக்கவே மாட்டேங்கிற. உன் எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு பாக்யலட்சுமி. பாக்யலட்சுமி, என்ன நீ மட்டும் தனியா வந்திருக்க? உன்னோட அம்மா அப்பா அக்கா தங்கச்சி யாரையும் கூட கூட்டிட்டு வரலையா? இல்லங்க, இவ்ளோ பெரிய வீட்டுக்கெல்லாம் அவங்க வந்ததில்ல. அதனாலதான் அவங்கள நான் கூட்டிட்டு வரல. பாக்யலட்சுமி, உங்க வீடு எங்க இருக்கு? நீங்க எந்த ஏரியால இருக்கீங்க? சொல்லுமா பாக்யலட்சுமி, நீ இதே ஊரா வேற ஊரா? தேவயானி, அந்த பொண்ணு எங்க இருந்தா நமக்கு என்ன, யாரோட பொண்ணா இருந்தா நமக்கு என்ன? பார்ட்டிக்கு இன்வைட் பண்ணிருக்கோம், கூப்பிட்ட மரியாதைக்கு கெஸ்டா வந்திருக்கா. நமக்கு எவ்வளவு தேவையோ அவ்வளவு தூரம் பேசினா மட்டும் போதும்னு நினைக்கிறேன். அதை தாண்டி அந்த பொண்ணு கிட்ட விசாரிக்க வேண்டிய அவசியம் என்ன இருக்கு? ஜஸ்ட் கேஷுவலா தெரிஞ்சுக்கதா கேட்ட மாமா. இங்க பாரு தேவயானி, அந்த பொண்ணோட பர்சனல் விஷயத்தை பத்தி நமக்கு என்ன கவலை? மித்ராவை காப்பாத்திருக்கா, மித்ராக்கு அவார்டு கிடைக்கிற மாதிரி பண்ணிருக்கா. தேங்க்ஸ் சொல்லணும்னு நினைச்சோம், சொல்லிட்டோம், அவ்வளவுதான். இதை தாண்டி அவளுக்கு பிடிக்காத விஷயங்களை பத்தி நம்ம எதுக்காக கேட்கணும்? ஒரு நிமிஷம் அரவிந்தா, நானும் ரொம்ப நேரமா கவனிக்கிறேன். உங்க மருமக எங்க ஆளை காணோம். இன்னும் கொஞ்ச நாள்ல கண்டிப்பா பிரிஞ்சிருவாங்க. இந்த விஷயம் எல்லாருக்கும் தெரிஞ்சிரும்னு உள்ளுக்குள்ளேயே மறைச்சு வச்சிருக்காங்க.
நிஜமா அரவிந்தா? இருந்தாலும் குடும்பத்துக்குள்ள 1000 பிரச்சனை இருக்கும். இப்படி எல்லாரும் வரும்போது குடும்பத்துல எல்லாரும் ஒன்னா இருந்தாதான் நல்லா இருக்கும். அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்ல பத்மாவதி. என் மருமகளும் இவ்ளோ நேரம் வரைக்கும் இங்கதான் இருந்தா. கொஞ்ச நேரம் காணாம போனதுனால உங்க இஷ்டத்துக்கு ஏத்த மாதிரி கதை உருவாக்குறீங்களா என்ன? சுதீர், மேடம். லக்ஷ்மியை கூட்டிட்டு வா. சரிங்க மேடம். இப்ப நான் வீட்ல இல்லைன்னு தெரிஞ்சா வீட்ல புது பிரச்சனை ஆரம்பிச்சிரும். வந்தவங்க முன்னாடி அத்தை தலகுனிற மாதிரி நிலைமை ஏற்பட்டுருமே. எல்லாரும் சேர்ந்து கேள்வி கேட்க ஆரம்பிச்சா அப்புறம் லக்ஷ்மியும் பாக்கியலட்சுமியும் ஒண்ணுதான்னு தெரிஞ்சிருமே. இப்ப என்ன பண்றது? மேடம், லக்ஷ்மி அண்ணிய வீட்ல எங்கேயுமே காணோம். என்னது காணுமா? வீட்ல எல்லா இடத்துலயும் தேடி பாத்தியா? பாத்துட்டேன் மேடம், அவங்க எங்கேயும் இல்ல. மேல இருப்பான்னு நினைக்கிறேன். சரி, ஒரு வாட்டி போய் பாரு. சரிங்க மேடம். மேடம், ஒரு 2 minutes ஃபோன் கால் பேசிட்டு வரேன். சரிம்மா. ஹலோ. இந்த லக்ஷ்மி என்னக்கா எவ்வளவு சொன்னாலும் திருந்த மாட்டாளா? நாம சொல்றத கொஞ்சம் கூட மதிக்கவே மாட்டேங்கிறா. வீட்ல இவ்ளோ பெரிய பார்ட்டி நடந்துகிட்டு இருக்கு, இதுல பங்கெடுத்துக்காம எங்க சுத்திக்கிட்டு இருக்காளோ தெரியல. அந்த லக்ஷ்மியை பத்தி நமக்கு தெரிஞ்ச விஷயம் தானே ஆண்டி. எல்லாரையும் கஷ்டப்படுத்துறதுக்குனே பிறந்த மாதிரி, பிரச்சனைகளை உருவாக்குறதுக்குனே கங்கனை கட்டிட்டு வந்த மாதிரி, அவளுக்கு என்னெல்லாம் தோணுதோ அவ இஷ்டத்துக்கு பண்ணிக்கிட்டே தான் இருப்பா. என்ன மனிஷா என்ன பத்தி பேசிக்கிட்டு இருக்க? அம்மா லக்ஷ்மி, நீ இங்க தான் இருக்கியாமா? நீ எங்க போயிட்டியோன்னு இங்க சில பேரு என்னென்னமோ பேசுறாங்க. என்ன மாமா, இங்க நான் உங்களுக்கு ஏதாவது ஹெல்ப் பண்ணணுமா? அப்படிலாம் ஒண்ணும் இல்லம்மா. வீட்ல ஒரு ஃபங்க்ஷன் நடக்குதுல்ல, நீயும் இருந்தா நல்லா இருக்கும்னு தோணுச்சு. ஒருவேளை உனக்கு இங்க இருக்க பிடிக்கலன்னா அப்பப்போ உன் முகத்தை மட்டும் காட்டிட்டு போ. சரிங்க மாமா. ஆமா, பாகியலட்சுமி எங்க போயிட்டா?